துபாயில் உள்ள அமீரக வலையொலி யூடியூப் சேனலில் அவங்களுடைய செஷன் 2 ப்ரோக்ராமு ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்த மாதிரி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அதை. ஸோ அதனுடைய வீடியோ தான் அது. அதில் மதுரை முத்து அப்புறம் அண்ணா பாரதி அவர்களும் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி. நீங்க ஆண்களை பார்த்து கை தட்டுங்க கெஞ்சணும் கதறணும். நான் பெண்களை பார்த்து கை தட்டுங்க சொல்லவே வேண்டாம். வந்துச்சுல்ல அந்த சலிப்புலதான் கைதிட்டு உங்களுக்கு. ஆனா அன்னபாரதியை பத்தி ஒண்ணு சொல்லணும். ஆமா சார். போன வாரம் சேலத்துல அவங்க பேசி முடிச்சுட்டு மேடை விட்டு இறங்கணும்னே மேடையில அரப்போடு மோதிரம். தேங்க்யூ சார். எங்கேயும் பேசக்கூடாதுன்றக்காக அது மாதிரிலாம் இதுக்கு மேல நானே என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். அந்த கட்டாயத்துல இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா சார், என்னுடைய அப்பாயின்மெண்டே கிடைக்காது, என்னுடைய கால் ஷீட்டே கிடைக்காது. தூத்துக்குடியில மருந்து குடிச்சிட்டாங்களா என்னன்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் சார். வாங்க சார். தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கலங்க. 5 பவுண்ட் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்கன்னா அந்த பேச்சின் தன்மையை பார்த்துட்டு பேச்சு வந்து அந்த அளவு வீரியமா இருக்கு. நாங்க பெண்கள் நாங்கெல்லாம் பேசினா சரித்திரம் சார். அப்ப நாங்க பேசினா தரித்திரமா சார்? ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். சின்ன சின்ன விஷயம் தரித்திரம் சரித்திரம் அவ்வளவுதான் சார். பெண்கள் நாங்க அடக்கத்துல ஆமையா இருக்கோம் சார். ஆண்கள் அடி வாங்கிட்டு உண்மையாவில் இருக்காங்க. எங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க. நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நேத்து காலையில் நடந்த சம்பவம். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். உங்க அப்பா 5 வருஷம் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் லேட். எதுக்கு அவர் பாவ வெள்ளியான மனுஷன்? ஆமா, பேரு கூட தர்மராஜ் சார். 10 விஷா தர்மம் பண்ணாரு தர்மராஜ். ஆமா பாத்தீங்களா, நல்ல மனுஷன் சார் உண்மையில. ஆனா எங்க அப்பாவை நேத்து காலையில அரெஸ்ட். எதுக்கு அப்பா நல்ல மனுஷன் போய் வீட்டுல மயில் வளர்த்தா? ஆமா, அது இந்தியாவுடைய தேசிய பொருள். அதை எப்படி வளர்ப்பீங்க? அது நான் தான் சார். கிளம்புமா சார்? ஏன்னா முன்னாடி போகலான்னு சொல்லி இப்ப நானே கிளம்ப விட்டேன். அப்புறம் இப்படியெல்லாம் நம்ம வாங்கி பொழப்பு ஓட்ட வேண்டியது. என்ன சார் நான் பேச வேண்டியது? நானு சார். என்ன உண்மையிலே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ராமசாமி திருமங்கலத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. உங்க அப்பாவையா? ஏன்? அப்புறம் வீட்டுல புலி வளர்த்தா இந்த இடத்துல கேட்டே ஆகணும். இப்ப அன்னபாரதி நான் மயில் மாதிரி இருக்கிறவங்கன்னா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம். ஐயோ, எனக்கு பேமெண்டே வேண்டாம் சார், இதுவே போதும், நான் ஹாப்பியா தூங்கிடுவேன். அந்த அம்மா வலுத்துருச்சா கைது பறந்துகிட்டே எத்தனை மயில் ஒயில். முத்து சார் புலி மாதிரி இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம். படவடன்னு வருது. ஏன் தெரியுமா? எல்லாம் புலிக்குளம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த எஃபெக்ட் தான் சார். பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். உண்மையில இந்த இடத்துல நம்ம பாராட்டோம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்க. அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தறல் கொடுக்கலாம் சார். பாராட்டோம். அதுல நாங்க எங்க வகுப்பறிச்சிலும் பகிர்ந்துக்கிறோம். என்ன சார்? சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை எல்லா டிவிலையும் போடுறீங்க, செய்தித்தாள்ல போடுறீங்க, ஊடகங்கள்ல போடுறீங்க, யூடியூப்ல வருது. சரி, கூட 3 பேர் வபா குஞ்சு மாதிரி ஆம்பளை போனானே, ஏதாவது ஒரு டிவில உரஞ்சாரமா போட்டீங்களா சார்? அவங்க பாவம். அப்ப எதுக்கு அதுல வில் மோர் அவர் பேர் கடைசியில் பால் ஊத்தி படுக்க வச்சிட்டீங்க சார். நாங்க நாசாவுக்கு போறோம். நாங்க நாசமா போறோம் அவ்வளவுதான். புது ஜோக்கா இருக்கும் போல வெறுக்காம சிரிக்கிறாங்க. சார், கேமராமேனை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். உலகத்துல அதிகமா சிரிங்க சொல்ற அவர் தான். ஆனா அவர் சிரிக்க முடியாது. ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு நாங்க வந்து வெளிநாடு வந்தோடனே இந்த சாப்பாடு தான் எப்படி இருக்க போகுதுன்னு பயப்படுவோம். ஆனா நம்ம பராக் ரெஸ்டாரண்ட்ல இருக்கட்டும், ஒரு 4 நாள் எல்லா வகையான ஐட்டம், அதே போல அம்மன் பிசில் சைடு அவ்வளவு பிரமாதமா. சில ஊர்களுக்கு நாங்க போவோம், சாப்பாடு வச்சிருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம், ஊருக்குள்ள தோர்ப்புல எப்படி சார் பண்றேன், எங்களுக்கு வேற சமைச்சிருக்கோம் அப்படின்னா. அது மாதிரி இல்லாம இதே பணி இதே சேவை இன்னும் தொடரணும். நிரம்ப மக்கள் பயனடையணும். பட்டிமன்றத்துக்கு போகணும், வந்தவங்களை கௌரவிக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு 2 விஷயத்தை பயிர்த்துக்குங்க. இதே மாதிரிதான் அந்த பட்டிமன்றமும் கலகலப்பா இருக்க போகுது அப்படின்றதுக்கு நாங்க ஒரு சின்ன லீடு தான் அதை கொடுத்தோம். நீங்கள் இதே மாதிரி பட்டியும் ஆகிக்கங்க. எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவு. கடைசி பேச்சாளர், ஏன்னா நம்ம ஊர்ல இந்த பேச்சாளர்லாம் மேடையிடுறாங்க. நம்ம ஊர்ல
அவங்க ப்ரொஃபஷனலாக பேசுனவங்க தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய பெரிய ஆதரவு வேணும். உங்களுடைய கைதட்டல் அவங்களுக்கு பெரிய உற்சாகத்தை தெரியும். நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் பெரிய பாராட்டுகள். ஒரே ஒரு கேள்வி மட்டும், உங்க ஃபேமிலியா குடும்பமா வந்திருக்கிறவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். சரி, கண்டிப்பா அந்த கேள்வியை கேட்கலாம். இது வரைக்கும் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்லன்னு சொல்றோம், கை தூங்க பார்க்கலாம். இன்னும் ரெண்டையே தூக்குறாரு பொசுக்கு சார், அப்படிதான் சொல்ல சொல்லி சண்டையே வந்ததுல கை தூக்கணும். அதுக்கு சண்டையாச்சு, நீ தூக்கு நீ தூக்கு. அவன் சண்டையே வராது, சண்டை உருவாக்கியாமா. சார் ஒரே ஒரு டிப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு போறேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து பேனா பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க, உங்க குடும்பத்துல சண்டையே வராது. ரெடியா சார்? கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னா ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் மனைவியை 8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதுன்னு ஒரு ஆய்வறிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கேமராமேன்லாம் 4 மணி நேரம் கட்டி பிடிச்சா, அதுக்கு எடுத்து விட்டுக்கார அரோட வந்துட்டான். அவன் எங்க வர்றான்? காரணம் தெரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்லிட்டே இருக்கேன்னா சிலதான் அது மாதிரி உங்க வரலாறு அறிவு குறிப்புக்கு சரியா இருக்கும். சில இடத்துல போயிட்டு சார் இந்த இடத்துல சரி, அழகான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? யாரா ஆன்சர் வச்சிருக்கீங்களா? ஆன்சர் பண்றவங்களுக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை விரிச்சு காமிச்சு மடிச்சு கொண்டு போயிருவோம். இவ்வளவுதான் விஷயம், வேற சொல்லுங்க சார். அழகான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? அழகான ஒய்ஃப் கிடைச்சா தாங்க. அது ஆண் சொன்னா பரவாயில்ல, ஒரு பெண் சொல்லிட்டு இருக்காங்க. அழகான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? சொல்லுங்க சார். அழகான பொண்டாடி தான். அழகான பொண்டாடியா? அறிவு இருந்தா அவேதுமா கல்யாணம் பண்றான். ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி தான் சார் எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, நான் பெண்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசினாலும் சத்தியமாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களை விட ஆண்கள் நீங்கள் தான் கண்ணியமானவர்கள். ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல் உங்களுக்கே கொடுப்போம். எங்க நிகழ்ச்சியில பாத்தீங்களா ஒரு விஷயத்த? என்ன சார்? உங்களை எங்கெங்க கைதட்டு நானே உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க எங்கெங்க சிரிக்கணும் நானே உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க ஆளா மட்டும் இருந்தா போதும். எப்ப கிளம்புன்னு சொல்லுவோம். காரணம் நாங்க கிளம்புனப்ப நீங்க கிளம்ப போறீங்க. அதனால எதையும் எல்லாத்தையும் மறந்து இந்த இடத்துல நிகழ்காலத்தில் வாழுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கான புத்தாண்டு அழகா தொடங்க போறோம். ஒரு வருஷத்துக்கான நோய் நொடியெல்லாம் குறைக்கக்கூடிய பெரிய மருந்தாங்க. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமமா பண்ணுவாங்க. இந்த மேடையில் அதை நீங்க பார்க்க போறீங்க. இப்பொழுது முறையாக நிகழ்ச்சி தொடங்க போது எதை சொன்னீங்க? இல்ல கண்ணியமானவர்கள் தான் ஆண்கள்னு நான் சொன்னேன் சார். அவங்களை ஏற்று பேச முடியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி கூட்டு வந்தது இவங்க தான். அப்படி இருக்கும்போது நன்றி சார். ஏன் ஆண்கள் கண்ணியமானவர்கள் சொல்றேன் சார்? ஏன்னா 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா சார்? பொண்டாட்டியை மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவள் இருக்கிறவெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்த சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். அந்த கேங்க மட்டும் கைத்தல கொடுக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்கதான் யூத்துக்கு அர்த்தம் சார். அப்படியாவது நிரூபிச்சுக்க பாவம். அவங்க யாரும் வந்து பேசி அவங்க டீ வாங்கி கொடுத்து ஜிபேல அமௌண்ட் அனுப்பிக்கிட்டாங்க. அவங்க தானே அது? இல்ல சார், இல்ல சார். உண்மையிலேயே நீங்க இவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல. இப்ப பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை தொட முடியும்னு சொன்னேன் சார். ஆமா, எல்லா ஆண்கள் கை தட்டுங்க. பெண்கள் நினைச்சா இப்ப சொன்னாங்க சுனிதா நினைச்சலாம். பெண்கள் நினைச்சா சிகரத்தை தொட முடியும் நிச்சயமா. ஆனா ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எல்லாம் தொட முடியாது. நீங்க வேற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா இந்த இடத்துல? நீங்க கைதட்டாட்டி மரவள தட்டாளி முறைச்சு பாக்குறீங்களே, பெரிய பதட்ட நிலை உண்டு பண்றீங்க சார் இந்த இடத்துல. முதலே கேட்டுருவோம். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா சார்? தெரியுங்களா? ஏன்னா முதலே கேட்க நல்லது. போன வாரம் 1 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தலகாச்சாக பூமோ பூரா பூகார் கரெக்டா பின்னி எடுத்துருக்கு. அதுக்காக கேட்டது முதலே. ஆமா சார், உண்மையிலே நல்லா ரசிக்கிறாங்க சார். ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்குங்க. நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும், நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க. வாழ்க்கை கியூட்டா இருக்கும். இதே போல ரசிகங்கள் தொடர்ந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதேபோல இந்த நிகழ்வு ரொம்ப அழகான நிகழ்வு. நமக்கு பிடித்தவர்களாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைப்பதுதான் ரொம்ப அழகான விஷயம். அதை இந்த உபயதாரர்கள் அதே போல பேர் மாற்றி வச்சுட்டாங்க. கர்ணன் சார்னு சொல்லி அவருக்கு கர்ணன் பேர் வச்சிருந்துருக்கணும். அது மாறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு எப்படி நம்ம ஊர்ல கேப்டன் புரட்சி தலைவர் சொல்றோமோ அதே போல துபாயில ஒரு கேப்டன், ஒரு புரட்சி தலைவராக இருக்கக்கூடிய கர்ணன் சாருக்கு பெரிய பாராட்டு நன்றி நன்றி சொல்லி
அவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். வந்திருக்கவங்களே என்னுடைய நண்பர்கள் ஹரிநாராயணன் உட்பட வெங்கடேசர், அதே போல் அபுதாபி தமிழ் சங்கத்தினுடைய சிவகுமார் சார், அது எல்லாத்துக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றம் அழகாய் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு என்பதை சொல்லி, இந்த அருமையான வாய்ப்புக்கு உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி, இப்பொழுதுக்கு இடம்பெயர்ந்து அடுத்து பட்டிமன்றத்தை உடனடியாக தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கௌரவித்தல் நிகழ்ச்சி இருக்கிறது. நீங்களாம் நிகழ்ச்சியுடைய நிறைவரைக்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.